பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 3 வீடியோல ஜீசஸ் கால்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய முதல் சீஷரை எப்படி அழைத்தார் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த காலை நேரத்துல தி பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய ஞான ஸ்நானம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் இருக்கிற வசனத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நாம் தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலிருந்து அந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனங்கள் 13. அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா தேவர் ரிலேட்டிவ்ஸ், அவங்க சொந்தக்காரங்க. யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்னா இயேசுவுக்கு ஒரு விதத்தில் சகோதரர். அதாவது 6-7 மாசம் அவர் பெரியவர். அதுக்கப்புறம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. ஒண்ணு என்ன அப்படின்னா, யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு என்ன பண்றார் அப்படின்னா புறப்பட்டு வருகிறார். இயேசு இந்த இடத்துல என்ன பண்றார் அப்படின்னா தன்னை தாழ்த்துகிறார். Jesus humbled himself to be baptized by John the Baptist. அப்போ இயேசு தேவனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் அவர் முழு மனிதனாக இந்த பூமியில செயல்பட்டார். ஆனால் தன்னைத்தானே என்ன பண்றார் அப்படின்னா இந்த இடத்துல தாழ்த்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாவம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் ஞான ஸ்நானம் எடுக்கவில்லை. மாறாக தன்னிடத்தில் ஒரு பாவமும், தன்னிடத்தில் ஒரு குறைவும், தன்னிடத்தில் ஒரு குற்றமும் இல்லாத பட்சத்தில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னை தானே தாழ்த்தினார். காரணம் என்ன அப்படின்னா தேவனுடைய பார்வையில இது நீதியாக இருக்கிறது. எனவே பிதாவினுடைய பார்வையில் நீதியாக இருக்கிற காரியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிர்ணயித்திருந்தார். அதை நிறைவேற்றி முடித்தார். அப்போ இந்த வசனத்திலிருந்து முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜீசஸ் humbled himself. இயேசு தன்னை தானே தாழ்த்தினார். நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்ப்போமே, எந்த பகுதியில நம்மளை இன்னும் தாழ்த்தாம இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி நம்மளுக்கு அதை ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். கடந்த 2 மாசத்துல அதை ரிமைண்ட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுடைய மனசுல ஒரு சில காரியம் தோன்றலாம். அது என்ன காரியம்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக உங்களோட பேசுவார். அந்த காரியத்துல இன்னும் உங்களை தாழ்த்தாம இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நினைப்பூட்டுகிற வார்த்தை, தேவனுடைய பார்வையில நீதியாக இருக்கிற காரியத்திற்கு உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, தாழ்த்துங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எந்த இடத்துல இன்னும் தாழ்த்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற தாழ்மை எந்தெந்த பகுதியில எல்லாம் நம்ம இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில வரவில்லை அப்படிங்கிறதை குறித்து நாம் சிந்திப்போம். நம்ம சரியாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லவங்களா இருக்கலாம், நிறைய நன்மையான காரியங்கள் நம்ம செய்யறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை, ஒரு பாவமும் இல்லை. ஆனாலும் தன்னை தான் என்ன பண்ணார் அப்படின்னா தாழ்த்தினார். எனவே இந்த காலை நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல எல்லாம் நம்மை தாழ்த்தாம இருக்கிறோமோ அந்த தாழ்மைக்கு நேராக நாம் வருவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். 2வது வார்த்தை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். இயேசு கலிலேயாவை விட்டு. இந்த வசனத்தை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, கலிலேயா அது கம்ஃபர்ட் ஜோன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே அவர் இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, கலிலேயா விட்டு அவர் எங்க வரணும் அப்படின்னா யோர்தானுக்கு வரணும். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம், நன்மைகளை எதிர்பார்க்கிறோம், ஆவிக்குரிய முதிர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம். இது எல்லாம் தவறே இல்லை. ஆனா ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆசீர்வாதம், நன்மை இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எங்க வரணும்னா கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இந்த காலை நேரத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கோம், இன்னும் நம்ம கலிலேயாவிலே இருக்கோம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதத்திற்கு எல்லாம் நாமே ஒரு தடையாக இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ தேவனுடைய பார்வையில நீதியாக எண்ணப்பட்ட காரியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒரு டிசிஷன் எடுத்து கலிலேயா விட்டு யோர்தானுக்கு போறாரு. இந்த காலை நேரத்துல நீங்க சிந்தித்து பாருங்கள். எனக்கு தெரியாது,
உங்களோட லைஃப்ல எது கம்ஃபர்ட் ஜோன், எந்த கலிலேயாவை விட்டு விடாமல் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கால நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ரிமைண்ட் பண்ணுவார், நினைப்பூட்டுவார். அந்த கலிலேயாவை விட்டு நீங்கள் யோர்தானுக்கு புறப்படுங்கள். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள் எல்லாம் இன்னும் நாம ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நெருங்காமல் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கோமோ அது எல்லாத்தையும் விட்டு விட்டு யோர்தானுக்கு வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே ஜீசஸ் ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப். இயேசு தன்னை தானே தாழ்த்தினார். அதுக்கப்புறம் அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அவர் வந்தார். நாமும் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எந்தெந்த கலிலேயாவை விட்டு வரணுமோ அதெல்லாம் நம்ம வர தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிங்கள். ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.